श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्कुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ अच्युतं केशवं कृष्णदामोदरम् अच्युतं केशवं कृष्णनारायणं वर्मा दामोदरं वर्मा। கரெக்ட் கரெக்ட். நீ பாடு ராம் நாராயணன். ராம வரும்போது நாராயணன். कृष्ण दामोदरं ராமன் முதல்ல ராமநாராயணன் வரும். பரவாயில்ல பாடு. हरे कृष्णा हरे हरे कृष्णा हरे ஹரே हरे ராம राम हरे राम राम हरे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं जानकीनन्दनं नन्दजं सन्तते தேவகி நந்தனம் நந்தஜம் சந்ததே. हरे कृष्णा कृष्णा हरे हरे राम राम हरे। चलो ठीक. இன்னைக்கு வந்து சஞ்சயனுடைய கடைசி ஸ்லோகம். நேற்று வந்து 8, 9, 10, 11 முடிச்சோம். 12, 13, 14 அந்த 10, 11 பண்ணோம். சஞ்சயனுடைய இது முடிச்சு 12, 13, 14 இன்னைக்கு. ஓகே. திவி சூரிய சஹஸ்ரஸ்ய திவி சூரிய சஹஸ்ரஸ்ய भवेद्युगपदुत्थिता यदि भासदृशी सा स्यात् यदि भासदृशी सा स्यात् भासस्तस्य महात्मनः भासस्तस्य महात्मनः तत्रैकस्थं जगत्कृत्स्नम् जगत्कृत्स्नं प्रविभक्तमनेकधा अपश्यद् देवदेवस्य शरीरे पाण्डवस्तदा ततः स विस्मयाविष्टो हृष्टरो मा धनञ्जयः प्रणम्य शिरसा देवं कृताञ्जलिरभाषत சஞ்சயன் திருத்தராட்சனுடைய தேரோட்டி. மந்திரின்னு சொல்லலாம், ஏன்னா பக்கத்திலே இருக்கிறவன். அவனுடைய வர்ணனைகள் நேற்று வந்து அநேகமாக உதரவுத்திரம் பசியாமி பான்சரூத்தோனந்தரூபநாந்தம் நம்ம ஜனபனஸ்தானி பசியாமி ஈஸ்வர விஸ்வரூப கிரீட்டினங்க தினச்சக்கணச்ச தேஜராஜ். நேத்துடைய இன்னையோட முதல் ஸ்லோகம்
दिवि दिवि दीप्त सूर्य सहस्रस्य दिवि सूर्य सहस्रस्य सहस्रस्य அதுதான். அதாவது சஹஸ்ரம் நேற்றே நம்ம நேற்று இங்கே தான் சொன்னோம். இந்த 1000ங்கிறது ஒரு சிலதெல்லாம் நமக்கு 1000, 108 நம்மளறியாமல் இதெல்லாம் பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ஒவ்வொரு இதுலேயும் ஒரு லேண்ட்மார்க், ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி 1000 அப்படின்னு. கரெக்டாக 1000 இல்லை, அது ஒரு சொல்கிறதற்கு அதை முழுக்க அதனுடைய மேக்னிஃபிஷன் அதோடைய ரூபத்தை சொல்கிறதுக்கு ஒரு வர்ணனைக்கான ஒரு சிமிலி, ஒரு வார்த்தை, அவ்வளோதான். 1000 சஹஸ்ர சூரியன், 1000 சூரியன்கள். திவி சூரிய சஹஸ்ரஸ்ய பவேத் யுவபதுத்திதா, அந்த 1000 சூரியன்களுடைய ஒளி. அப்பஷ்ய தேவதேவசிய ஷரீரே பாண்டவஸ்தா, முதல்ல ஒளியை பார்க்குறான் சஞ்சயன் சொல்றதுல. அதுல பல தேவர்களுடைய ரூபங்கள் எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வெவ்வேறு காட்சிகள். ஷரீரே பாண்டவ ததா, அதுல பார்த்தான். யாரு? அர்ஜுனன் பார்த்தான்னு சஞ்சயன் சொல்றான். அப்பஷ்ய தேவதேவசிய ஷரீரே பாண்டவஸ்தா ததஸ்ஸ விஸ்மயா விஷ்ணு. இல்ல நடுவுல ஒரு ஸ்லோகம் விட்டு போச்சே. यदि सदृशी सा स्यात् भासस्तस्य महात्मनः तत्रैकस्थं जगत्कृत्स्नं प्रविभक्तम् अनेकधा. அந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துலையே அநேகதா எல்லாம் நம்முடைய கிருஷ்ணம் வெவ்வேறா இருக்கிற, தனித்தனியா தெரிகிற அத்தனையும் அந்த ஒரே இடத்துல இருக்கு. பிரவிபக்தம் அநேகதா அப்பஷ்ய தேவதேவச ஷரீரே பாண்டவஸ்தா, அது எல்லாத்தையும் பார்க்கிறான். பல தேவர்களை பார்க்கிறான். பிளந்து தனித்தனியா தெரிகிற எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கிறான். அங்கே சொன்னான் பாருங்க 10வது அத்தியாயத்துல, இதெல்லாம் என்னத்துக்குடா இந்த டீட்டெயிலு, இந்த லிஸ்ட் எல்லாம்? என்னுடைய உடம்புல ஒரு சின்ன முன்னால் உட்காந்துருக்கிற எண்ணெய்கிட்ட ஒரு சின்ன அணுவில் இந்த உலகம் முழுவதையும் நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான் பாரு. அந்த மாதிரி இவனுடைய தேகத்தில் அர்ஜுனன் எல்லாத்தையும் பார்க்கிறான்னு ரிப்போர்ட் பண்ணுறாரு. இவரும் பார்க்குறாரு, சஞ்சயனும் பார்க்குறாரு. ததஸ்ஸ விஸ்மயா விஷ்டோ ரிஷ்டரோமான் தனஞ்சய. விஸ்மய அப்படிங்கிறது ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். விஸ்மயம் ஆச்சரியப்படுறது, ஆச்சரியத்திலேயே சூப்பர்லேட்டிவ் ஆச்சரியம். ததஸ்ஸ விஸ்மயா விஷ்ணு, அவன் விஸ்மயா ஆவிஷ்டோ, விஸ்மயத்தால் அழுத்தப்பட்டு, விஸ்மயத்தால் சூழப்பட்டு அப்படின்னு. ஆச்சரியம். இது எப்படி தெரியும் மற்றவன் ஆச்சரியப்படுறது? அர்ஜுனன் சகனா அர்ஜுனன், இது சஞ்சயன் சொல்றான். அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் பார்த்துட்டு இருக்கானே. அர்ஜுனனுடைய ஆச்சரியம் வந்தால் நம்முடைய கண்ணு விரியும், இந்த புருவங்கள் எல்லாம் மேலே தூக்கிக்கும். நம்மளறியாம ஆச்சரியம் முகத்துல தெரியக்கூடிய அதோடைய மேனிஃபெஸ்டேஷன் இந்த முக்கியமாக கண்ணில். பொதுவாக நம்ம கண்ணை பார்த்து பேசணும்னு சொல்லுவார். இவர் சொல்றாரு, நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வைங்கிற பாரதியார். நேர கண்ணை பார்த்து பேசணும் எப்போவுமே. ஆனால் நம்ம பணிவு, மரியாதை, வெட்கம், பயம், அதனால் பெரிய ஆள் கலெக்டர்கிட்ட போனால், பெரிய ஆள்கிட்ட போனால் நம்ம கீழே தரையை பார்த்து பேசுகிறாரு அப்படின்னு ஒரு இது வச்சுருக்கோம். ஆனால் கண்ணை பார்த்தா தான் அவர் உள்ள மனசில் அவர் என்ன எண்ணத்தோடு பேசுகிறாருன்றது தெரியும். நான் பொதுவாக ஆடியோ கால் விட வீடியோ கால் நான் விரும்புவேன். அதில் எதிராளியை பார்த்து பேசணும். அட்லீஸ்ட் நேருக்கு நேர் பார்க்கறது ஒன்று, ஆனால் பார்த்து பேசுறது அதோடைய இதே தனி. அந்த வார்த்தைகளில் இருக்கிற எமோஷன்ஸ், வார்த்தைகளில் இருக்கிற சத்தமே அந்த எமோஷனை சொல்லும். பொதுவாக நம்ம வார்த்தை அப்படிங்கிறது சும்மா ஒரு உயிரற்ற எழுத்து. ஆனால் அது சத்தமாக சொல்லும்போது, வார்த்தையாக, அதாவது சப்தமாக சவுண்டாக சொல்லும்போது அதில் எமோஷன் வெளிப்படும். இயற்கையாக பேசினா கொஞ்சம்
தன்னைத்தானே அழுத்திண்டு ஒரு ரிஹர்சல் பண்ணி கொஞ்சம் இதுவாக பேசுனா ஏமாற்ற முடியும். வார்த்தைகள் வந்து வேற டோனை கொடுக்க முடியும். ஆனால் கண்ணு வந்து காட்டி கொடுக்கும். பொதுவாக கண்ணு வந்து அந்த எமோஷனை முழுக்க சொல்லும். ஸோ இவன் சொல்கிறான், ஆச்சரியத்தில் மூழ்கி. அடுத்த இன்னொரு வார்த்தை, ஆச்சரியங்கிறதோடு சேர்ந்து ஏற்படக்கூடிய, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ரெண்டாவது ரோமா. ரோமா, இந்த உடம்புல இருக்கிற ரோமங்கள் எல்லாம் அப்படியே சக்குன்னு எழுந்து நிற்கிறது. அந்த வால்பாறை மாதிரி தண்ணியான ஏரியாவுக்கு போனால் அந்த நத்தை இல்லை, அட்டை இவ்வளோ இருக்கும். அது பாட்டுக்கு இருக்கும், பாவம். அது மேலே நம்ம எங்கோ அந்த இடத்துல இதுக்கு போனால், சிறுநீர் கழிக்க போனால் அந்த தண்ணி இது பண்ண உடனே சறுக்குன்னு அப்படி எழுந்து நிற்கும் அது, அந்த அட்டை. அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை மைக்ரோ மயிர்களும் அப்படி மெய்ச்சிலுத்து. பொதுவாக பயம் வந்தால் அப்படி ஆகும், ஆச்சரியம் ஏற்பட்டால் அப்படி ஆகும், அன்எக்ஸ்பெக்டட் திடீர்னு ஏதாவது நடந்தால் அப்படி ஆகும். யாருக்கு ஆகாது அப்படின்னா, இப்போ மெதுவாக நம்ம அர்பன் லைஃப்பில் நமக்கெல்லாம் ஆச்சரியங்கிற அனுபவமே இல்லாமல் போயின்ட்டுருக்கு. மெய்ச்சிலிருத்தல் அப்படிங்கிறதே இல்லாமல் போயின்ட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப அதிகமாக நம்ம உள்ள சயின்ஸ் ஏறி உட்காந்துருக்கு. இந்த எலக்ட்ரானிக் டிஜிட் என்ன சொல்கிறோம், அதெல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ். சின்ன குழந்தை அந்த எலக்ட்ரானிக்குள்ளே, அந்த மொபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அது வெறும் பட்டனை அழுத்தி ஆன் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறதுன்னா அப்படி அவரை தலையில் தூக்கி வச்சு, அப்பா ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, அது என்னடா அது கிளிக்கு கற்றுக் கொடுத்தா கிளி கூட கரெக்டாக நம்புறேன்னா அழுத்தி பண்ணிடும். ரிமோட்டாக ஆப்ரேட் பண்ணுறது ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ். ஆனால் அதன் மூலமாக தான் நமக்கும் அப்படி ஒரு இமேஜ் ஏற்படுறது, தனக்குத்தானே அப்படி ஒரு இமேஜ் ஏற்படுறது. குழந்தைக்கே, பெரியவங்களுக்கும் அப்படிதான். எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும்ன உடனே ஆச்சரியப்படுறது ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் நிறைய சமயம் பார்க்கலாம். ஒரு அம்மா குழந்தை, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை பஸ்ஸில் உட்காந்துருக்காங்கன்னா, அந்த குழந்தை வந்து என்ன பார்த்துட்டு அந்த ஜன்னல் வழியாக எதையோ பார்த்துட்டு அப்படி ஆச்சரியம், அந்த கண்ணு அப்படி ஒரு ஆச்சரியம் இருக்கும். அம்மா 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 அப்படின்னு. இந்த அம்மா பாவம் நமத்து போன பிஸ்கெட் மாதிரி வாழ்க்கையில் வெறுத்து அழுத்து போர் அடிச்சு சலிப்போட சும்மா அதனுடைய ஆச்சரியத்தை அடக்கிடுவாங்க. இந்த ஆச்சரியம்ன்றது நல்ல அனுபவம். நீங்களே ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் எப்போ கிடைச்சது, எதை பார்த்த போது கிடைச்சது? சம்திங் மேக்னிஃபிஷன்ட், சம்திங் பியாண்ட் அவர் காக்னிஷன், நம்முடைய கற்பனைக்கு அப்பாலே ஏதோ ஒன்று, சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். நாம் வந்து எதிர்பார்த்து இது எப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கும்போது திடீர்னு ஏதோ நடக்கும்போது, இல்லை பயம் ஏற்படும் போது, இருட்டில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டால், அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் இந்த மேய்ச்சல் இருத்தல் அப்படின்னு ஏற்படும். இது பெரிய லாஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இயற்கையாக நம்ம வாழ வேண்டிய, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய அனுபவங்களில் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக லைட் போட்டு வெளிச்சம் போட்டு நம்மளை வந்து ஒரு செட் பண்ணிக்கிறோம் ஏதோ ஒரு செயற்கையான சூழலில். ஃபார்மாலிட்டி பேச்சில் கூட ரொம்ப ஃபார்மலாக தான் இருக்குது, இன்ஃபார்மலாக இல்லை. உறவுகள் பேச்சு ஃபார்மலாக இருக்கு. அமெரிக்காவிலேருந்து ஒரு பையன் வந்தான், 14 வயசு பையன். ஈரோடில் நான் இருக்கும்போது அவனுக்கு என்ன சொன்னான்னா, அவனுக்கு வந்து தூக்கமே வர்றதில்லை, 6 மாதம் ஆச்சு சொன்னான், தூக்கமே வர்றதில்லை. அவன் நான் இந்த ஈரோடில் சித்தோடு அப்படின்னு ஒரு 12-15 கிலோமீட்டரில் இருக்குது. சித்தோட்லேருந்து பவானி போகிற வழியில் ஹைவேல அப்படியே சும்மா நடத்தி கூட்டின்னு போனேன். அப்போது ஹைவேல கிடையாது, அந்த மெயின் ரோடு அவ்வளோதான். நடத்தி கூட்டும்போது அந்த இருட்டு, நல்ல இருட்டு, ராத்திரி நேரம், வெறும் வெளிச்சம் போடாத நட்சத்திரங்கள் வானத்தில். அதுக்குள்ளேருந்து வெளிச்சம் வராது, ஒளி வராது. ஆனால் அழகாக அப்படியே அங்கங்கே ஸ்கேட்டர்ட் நட்சத்திரம். அப்படியே அது பார்த்து ஒரு இடத்துல நின்றுட்டான்.
அவர் கீழே உட்காந்துட்டான், அப்படியே படுத்தான், அப்படியே தூங்கிட்டான். இந்த ஒரு இருட்டையே அனுபவிச்சது எல்லாமே. அவன் சொல்றான், நான் எப்போ ஒரு 24 மணி நேரமும் எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இருக்கும், இருளையே நான் அனுபவிச்சதில்லை, இருளை பார்த்ததில்லைங்கிறான். என்னடா நான் சவுத் ஆப்பிரிக்கால இதை பார்த்துருக்கேன். ஸ்கூலு ராத்திரி நேரத்தில் ஸ்கூல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர்லேயும் ஸ்கூல் இருக்கு, பெரிய பில்டிங், 4 மாடி 3 மாடி. அந்த மாடிப்படி கிட்டக்க ஒரு ரூம் மட்டும் ஒரு லைட் எரியும், அங்கே வாட்ச்மேன் படுத்திருப்பாரு. மற்ற ஸ்கூலும் இருட்டில் இருக்கும். ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவில் அப்படி பார்க்கவே முடியாது. நான் கேட்பேன், எதுக்கு எல்லா லைட்டையும் போட்டு வச்சிருக்காங்க? இதெல்லாம் ஐயோ உடனே வந்துருவாங்கன்னு. அங்கே இது ரொம்ப அதிகம், திருட்டு பயம். ஆனால் வெளிச்சம் போட்டால் எப்படி திருட்டு பயம் போகுது? இல்லை, கேமரா இருக்கும் வெளிச்சத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் வெளிச்சம். இருட்டுன்னு ஒரு அனுபவத்தை கூட அனுபவிக்க முடியாத மனுஷன் தன்னைத்தானே ஒரு என்ன சொல்றது, ரெஜிமெண்டேஷன் மாதிரி பண்ணி வச்சுட்டானே. வார்த்தையிலையும் அப்படிதான் இருக்கு, அனுபவங்கள்லையும் அப்படிதான் இருக்கு, சுற்றி இருக்கிற சூழலும் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் மாறினா கூட அப்செட் ஆயிடும். நான் அந்த ஊருக்கு போகிறேன், எனக்கு யாராவது தெரிந்தவங்க இருக்காங்களா சொல்லுங்களேன், ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது ஹோட்டல் விட்டு உங்களுக்கு தெரிந்தவங்க நல்ல சாப்பாடு கொடுங்க. இதுக்கு நீ பாட்டு போ. பீகார்லேருந்து ரயில்வே எக்ஸாமுக்காக வராங்க ஆயிரக்கணக்கான பேர். சென்னையில் சேலத்தில் நேற்று எழுதியிருக்கிறான் மீட்டிங்கில் பரீட்சை. அப்படியே பிளாட்ஃபார்மில் படுக்கிறான், அப்படியே அங்கேயே வாசலில் இதில் படுத்து வராண்டாவில் படுத்துக்கிறான். போய் அங்கேயே பக்கத்தில் அந்த கோச்சுக்கு போடுற தண்ணியில் குளிச்சுட்டு பரீட்சை எழுத போகிறான். எந்த ஊர், அந்த ஊர் மொழி தெரியாது. எப்படி ஏன் நம்மளை இவ்வளவு நம்மளை லாக் பண்ணிக்கிறோம்? இந்த முக்கியமாக நம்முடைய அர்பன் லைஃப். இன்னொரு பையன் அமெரிக்காலேருந்தோ ஏதோ ஒரு பிரான்ஸ், அவனுக்கு நான் பசுட்டேருந்து, நம்ம வீட்டில் பசு இருந்தது அப்போ, அந்த பசுலேருந்து பாலை கறந்து அவனுக்கு கொடுத்தா, நோ 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 திஸ் கேன் நாட் பி மில்க். மில்க் அந்த டோக்கன்ல போட்டு அந்த மெஷின்லேருந்து அதுதான் மில்க்கு, நான் இதை குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறா. இல்லைடா, இங்கேருந்து வந்ததுதான் ப்ராசஸ்தான், முடியாது, இது மில்கே இல்லை அப்படிங்கிறான். அந்த மாதிரி இந்த அளவுக்கா நம்ம நம்மளை என்னமோ ஒரு வார்த்தை, இப்போ எனக்கு அந்த வார்த்தை வரமாட்டேங்குது, அப்படியே ஒரு ட்ராப் பண்ணி இது பண்ணி வச்சு ஒரு கட்டத்துக்குள்ள அடக்கிச்சு. அதனால ஆச்சரியப்படுறதே இல்லை. ஆச்சரியப்படுறது ஓ அப்படின்னு ஒரு செயற்கையா இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஓஹோ ஓன்னு 40 போட்டா ஆச்சரியப்படுறான்னு அர்த்தமாயிடும். பட் ஆச்சரியங்கிறது இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஃபிசிக்கலில் கண்ணுலையும் உடம்புல இருக்கிற மயிர்கள்லையும் தெரியும். அது ஏற்படணும். அர்ஜுனன் இந்த ஸ்வரூபத்தை பார்த்து ஆச்சரியப்படுறான். ததச விஸ்மயா விஷ்ணு, அதற்கு பின்னால் தத்தக அப்படின்னா இதுக்கு முன்னாக நடந்த காட்சிகள், அதுக்கப்புறம் ததச விஸ்மயா விஷ்ணு ருஷ்டர்மா தனஞ்சய, அப்படி ஆச்சரியப்பட்டு பிரணம்ய சிரசாதேவன் கிருதாஞ்சலியில பாஷத்தை. கிருதாஞ்சலி அப்படின்னா இந்த போஸ்டர், கையை கூப்புவது, அதை கூப்பி பேசுறான். பிரணம்ய சிரசாதேவம், தன்னுடைய தலையை பிரணம்ய தலையை குனிந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணி கையால, அந்த 4வது அத்தியாயத்திலேயே அதிலே சொல்வாரு, பிரக்ஞா அவர்கிட்ட போயிட்டு என்ன உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷின, உபதேசம் கொடுப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னால் அவருக்கு பிரணாமம் பண்ணு, நமஸ்காரம் பண்ணு, சேவை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நமஸ்காரம் பண்ணு, சேவை பண்ணு, அவர் உபதேசம், அவர் ஞானத்தை உபதேசம் செய்வார் அப்படின்னு 4வது அத்தியாயத்தில் வருது. அந்த மாதிரி இவன் இப்படி குனிந்து தலையை குனிந்து அந்த அவருக்கு நமஸ்காரம் பண்ண. இதில் இவனுக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ஆளோட இவன் ஃப்ரெண்டாக பழகிருக்கான், தோளில் கை போட்டிருக்கிறான், சேர்ந்து சுற்றிருக்கான், அரை துறைன்னு பேசியிருக்கான், டேய் வாய் அப்படின்னு பேசியிருக்கான்.
சாப்பாட்டும் போது கிண்டல் அடிச்சிருக்கான். இவனை இவனுடைய இந்த ஸ்வரூபத்தை நாம் சொல்லுவோம். பொதுவாக நம்ம வேலைக்காரங்க டிரைவர்கிட்ட கொஞ்சம் ரோடு பெருக்கிற அந்த மாதிரி ஒருத்தெல்லாம் ஒரு அலட்சியத்தோட பழகும்போது இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்க தோணும். இந்த ஆள் நாளைக்கு கார்பரேட்டர் ஆகிட்டு எம்எல்ஏ ஆகிட்டு மினிஸ்டர் ஆகிடலாம். தெரியாது, யாருக்குள்ள என்ன ஒழிஞ்சிருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெய்வமாக பார்க்கறது, அப்புறம் அட்லீஸ்ட் பணிவு பண்போட நல்ல மரியாதையோட ஒரு இதோட எல்லோரோடையும் சுற்றி இருக்கிறவரோட பழகணும். நாம் ஒரு சிஸ்டம் சொல்லி நிறைய பேர் அதை செய்கிறாங்க. தீபாவளி மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகளில் நம்ம வீட்டில் செய்கிற ஸ்வீட் எடுத்துட்டு நமக்கு சுற்றி நியூஸ் பேப்பர் போடுறவன், செருப்பு தைக்கிறவன், நமக்கு க்ஷவரம் பண்ணி விடுற பார்பரு, நம்ம லாண்ட்ரி, இவங்க எல்லாருக்கும் ஒரு லிஸ்ட்டு போட்டு இவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் தீபாவளி ஸ்வீட் கொடுக்குறோம். அவருக்கு வசதி இருக்குது, அவர் ஸ்வீட் வாங்குறாரா இல்லை, அதெல்லாம் நம்ம கணக்கு இல்லை. நமக்கு பல வகையில் சேவை செய்யலாம். சில பேர் செய்கிறாங்க ஒரு நான் ஏதாவது ஸ்பெஷல் பூஜை எல்லாம் இருந்தால் திடீர்னு வெளியில் போகிற இது இருந்தால் கொழக்கட்டை, இல்லை நம்ம கோகுலாஷ்டமியில் பண்ணுவோமே வெள்ளச்சீடை, அதிரசம், அப்பவங்க அதை எடுத்துட்டு டிராஃபிக் கான்ஸ்டபிள் அந்த சவுக் ஸ்கொயர் நின்றுட்டு கை காட்டி நிறுத்தி கண்ட்ரோல் பண்ணுற ஆள் அப்படியே பதறி போயிடுவார். அப்படியே அவருக்கு கை ஓடாது, கால் ஓடாது. ஷூ கேட்டலாமா, வாங்கிக்கலாமா, ஏன்னா அவர் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு அனுபவம் இது. ஸோ இந்த மாதிரி சின்ன வயசில் தீபாவளி சமயத்தில் காலங்காலத்தால் 4:30 மணிக்கு நாதஸ்வரம் போடுவோம். ஆகாஷ்வாணி, ஆல் இண்டியா ரேடியோ. எனக்கு அப்போ தோணும், நம்மெல்லாம் காலங்காலத்தால் எழுதி பட்டாசு வெடிக்கிறோம், பட்சணம் சாப்பிட்றோம், புதுசு போட்டுக்கிறோம், எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறோம். இந்த ஆள் நாதஸ்வரம் வாசிக்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்தார்னா அவர் எப்போ 3 மணிக்கு 3:30 மணிக்கு கிளம்பணும். அவர் வீட்டில் அவருக்கு தீபாவளியே கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு தோணும். அப்போ எனக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்கன்னு தெரியாது. ஒரு கால் லைவ்லேயே வந்திருந்தாங்க. அப்படி இருக்காங்களே, நம்மெல்லாம் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது நமக்காக அங்கங்கே தன்னுடைய டியூட்டியை செய்யணும். ஸோ அவங்களோட நம்ம இந்த மாதிரி சின்ன விஷயத்தை பகிரும்போது நமக்குள்ள எல்லாரையும் நல்ல ஒரு மரியாதையோடு நடத்தக்கூடிய ஒரு பண்பு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி அவனுடைய அனுபவத்தை அவர் சொல்ல சஞ்சயன். அவ்வளோதான், நம்ம முடிப்போம். நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட், கொஸ்டின், கேள்வி ஏதோ அவர் சொல்லுங்க. எனக்கு ஒன்று தோணுச்சு. நேற்று ஒரு தோணுச்சு, பட் அதை எப்படி நான் சும்மா எக்ஸ்பிரஸ் பண்றேன். அது என்ன யோசிக்கணும். இப்போ நிறைய தடவை நானே யோசிச்சிருக்கேன். நம்ம இந்த சபரிமலைக்கு போகும்போது ஐயப்பனை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே தத்ரூபமான காட்சி இங்க சும்மா சன்னிதானத்துல பார்க்காம இப்ப எப்படி அர்ஜுனன் பாக்குறானோ அதே மாதிரி தத்ரூபமான காட்சி நம்ம கிடைக்குமா, அந்த அளவுக்கு நாங்க தகுதி இருக்கா அப்படின்னு வச்சிருக்கேன். ஆனா அதை யோசிச்ச அடுத்த செகண்டே மனசுக்குள்ள என்ன தோணும்னா, சப்போஸ் அப்படி அவர் காட்சி கொடுத்துட்டாரு, நம்ம நேர்ல பார்த்துட்டோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் நம்மளால இங்க கட்டாயம் இந்த உலகத்துல இப்படி எல்லாம் வாழ முடியாதோ, அதனாலதான் அவர் காட்சி கொடுக்கலையோ அப்படின்லாம் தோணும். ஸோ இந்த கான்டெக்ட்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணா ஆச்சரியமாகறான், அதை பாக்குறான், பிரமிப்பாகிறான், உள்ளறைய லைக்கிறான் அப்படின்போது அடுத்த திருப்பி அவனோட கண்டினியூட்டி ரொம்ப டஃப் மாதிரி தோணுது. கரெக்ட். எல்லாமே அது கண்டினியூஸா இருக்க முடியும். நம்ம நம்முடைய கவலைகள், நம்முடைய டார்கெட்டு, நம்முடைய வேலை, நாம் எதுக்காக போயிட்டு இருக்கோம், இதை பற்றியே யோசனை பண்ணினா அப்புறம் நம்ம போகிற வேலை நடக்குமா நடக்காதா அப்படின்னு இதுலேயே இருந்தோம்னா இதெல்லாம் கண்ணப்படாது. வெளிப்பக்கம் இருந்தால் உலகத்தில் நமக்கு உள்ளே காலியாக வச்சுட்டு இருந்தால் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு தெரியும். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஈரோடில் இருக்காரு. அவர் அங்கே 30 வருஷமாக சொந்த வீடு கட்டியிருக்கார். நான் ரோட்டில் போகும்போது ஒரு ஆள் அவர் பின்னால் ஒரு 20-25 நாய் அந்த ரோட்டில் அவர் பின்னால், நான் அவர் பின்னாலேயே நானும் போனேன். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் ஒவ்வொரு தெருவிலையும் 500 மீட்டருக்கு ஒரு இடத்துல
இவ்வளவு 1 கிலோ 2 கிலோ பிஸ்கட் வச்சுட்டு அப்படியே போகிறேன். அடுத்த தெரு, ஒரு 5-6 தெரு. இதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அங்கே 30 வருஷமா வாழ்றவர். எனக்கு இது தெரியவே இல்லையே, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அவர் கார்பரேஷனில் வேலை பார்க்குறாரு. இதை அவர் கிட்டத்தட்ட 15-16 வருஷமா பண்ணிட்டு இருக்கார். கோயம்புத்தூர்ல வேலை. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை போய் இந்த மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு போகிறார். அவர் பின்னால் அந்த தத்தாத்திரேயன் மாதிரி அல்லது அந்த அவருக்கு ஆதிசங்கருக்கு கிடைச்ச அந்த சாண்டாளன் அவரை மாதிரி அவர் பின்னால நாய். இது கண்ணையே படலையே அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம அந்த அளவுக்கு நம்மளை நாமே ரொம்ப உள்ள இழுத்துட்டோம். அது நீ எப்போவாவது வேற ரூட்ல ஸ்கூட்டர் ஓட்டின்னு போயிருக்கியான்னு கேட்போம். உங்க ஸ்கூலுக்கு டீச்சர் அவன், நீ இந்த ரூட்ல டெய்லி அது ஒரு ஒரு இது பண்ணினா மாதிரி, என்ன சொல்றது, ஒரு ரெஜிமெண்ட் ஆயிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி மிலிட்ரி டிசிப்ளின். அதே ரூட்டு, அதே ரைட் டர்ன், அதே லெஃப்ட் டர்ன், அதே இடத்துல பார்க்கிங், அதே. எப்படியா கொஞ்சம் போய் பாரு, வேற ரூட்ல என்னதான் இருக்குன்னு போய் பாரு. இந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சோஃபா அந்த மாதிரிலாம் இருக்குன்னா, ஒரு 6 மாதம் ஒரு தடவை இங்கே இருக்கிற சோஃபாவை அங்கே போட்டு, அங்கே இருக்கிறத அங்கே போட்டு, அதை எடுத்து இங்கே சின்ன சின்ன நம்ம ரொம்ப ரெஜிமெண்ட் பண்ணிக்க கூடாது டெய்லி நம்ம உலக வாழ்க்கையில். அது பண்ணாமல் இருந்தாலே நமக்கு நிறைய ஆச்சரியப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணப்படும். சொல்லுங்க. இது ஆன்மீக லெவலில் இல்லை, நம்ம உலக அளவில் மட்டும் பேசிட்டு இருக்கோம். அது அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கல. ஆனால் கிடைக்கிறது இன்டைரக்டாக தான் கிடைக்கிறது, டைரக்டாக கிடைக்கல இது வரைக்கும். விஸ்மயத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க சுவாமிஜி. விஸ்மயம்ன்றது நம்ம இப்ப அனுபவிக்கிறதுக்கு அபரூபமான ஒரு விஷயம் ஆயிடுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அது அத பத்தி யோசிச்சிருந்தேன். நீங்க சொல்லும்போது அது ஒரு விசாரம் வந்தது. 2-3 விதமா அதை பார்க்கலாம் தோன்றது. ஒண்ணு, இப்ப இன்டர்நெட் வந்த உலகத்துல எல்லாமே கடன் வாங்கின அனுபவங்கள் அதிகம், சொந்த அனுபவங்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ ஒரு நார்தர்ன், இப்ப சதர்ன் லைட்ஸ் அப்படின்னு எனக்கு மனச அப்ப நீங்க சொல்லும்போது வந்த எக்ஸாம்பிள சொல்றேன். சின்ன வயசுல எல்லாம் இந்த பூமியோட நார்தர்ன் எட்ஜ்லயும் சதர்ன் எட்ஜ்லயும், ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸ்ல இல்ல நார்வே, ஸ்வீடன் எல்லாம் போனா வானத்துல ரேடியேஷன் பல பல கலர்ஸ்ல நார்தர்ன் லைட்ஸ் இல்லைன்னா சதர்ன் லைட்ஸ் அப்படின்னு தெரியும். சுக்ரீவன்லாம் கூட அதை ராமாயணத்துல டிஸ்கிரைப் பண்றோம். அவ்வளவு தூரம் நார்த் போனா வானத்துல ஜோதி தெரியும் அப்படின்னு. அதை கேள்விப்படும்போது, கதையில எல்லாம் கேள்விப்படும்போது அது எப்படி இருக்கும், அது இப்படி டான்ஸ் ஆடும் கலர்ஸ் எல்லாம் அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு ஒரு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்த உலகத்துல அது எல்லாத்தையும் எல்லாரும் வீடியோ பிடிச்சு காமிச்சு, இப்போ அதுல வேற வீடியோவை என்ஹான்ஸ் பண்ணி தான் காமிக்கிறான். நான் இப்ப நேர பாக்குறேன், ஆஸ்திரேலியால ரேடியேஷன் பார்க்கும்போது, ஓஹோ இது அந்த சினிமால காமிச்ச மாதிரி இல்லையேன்னு ஒரு பயங்கரமான ஒரு பர்வர்டட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர் ஆயிடுறது. அது ஒண்ணு தோணிட்டு, நமக்கு எல்லாமே கடன் அனுபவம் ஜாஸ்தி ஆயிடுது. கடன் வாங்கி அனுபவப்பட்டதுனால நிஜ அனுபவத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுறது ஒண்ணு. ஆனா எந்த விஷயத்துல இன்னமும் கூட விஸ்மயம் ரொம்ப பாசிபிள்னா, பாட்டு பிடிச்சவங்களுக்கு பாட்டுல இப்போ ஒருத்தர் பாடுறாரு, தெரிஞ்ச பாட்டுன்னு ஒரு ராகமே பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆலாபனை பண்றாரு, ஏதோ ஒரு ராகத்தை எடுத்து பாடிட்டு இருக்காரு ரொம்ப நேரம், துருப்பது மாதிரி அந்த இம்ப்ரவைஸ்ட் மியூசிக் எல்லாம் கேட்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு அந்நியஸ்வரம் எடுப்பாரு. நம்ம இப்படிதான் போகும்னு எதிர்பார்ப்போம், அப்படி இல்லாம ஒரு அந்நியஸ்வரம் அந்த இடத்துல கொண்டு வரும், அப்படியே புல்லரிச்சிரும் அந்த டைம்ல. பாட்டு நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரிஜினல் அன்கரப்டட் விஸ்மயம் கொடுக்கறதுக்கு அதுக்கு இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பாட்டு கேட்கறதே ஒரு டீப்லி ஸ்பிரிச்சுவலி கனெக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினைக்கிறேன். ரொம்ப கரெக்ட். கேட்கணும், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ். நம்ம கேட்கணும் எப்படின்னா, கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே ஜிங்கடக்கன்னு அந்த ரேடியோவை ஆன் பண்ணிடுறோம். கார் ஓட்டுறோம், அதுதான் பிரைமரி டாஸ்க். நான் இந்த ரேடியோவை நிறுத்துங்க, நமக்குள்ள பேசிக்கலான்னு சொல்லுவேன். நான் கார் ஓட்டும் போது நான் பேச விட மாட்டேன்.
நான் பாட்டுக்கு அமைதியா காருடைய சத்தம், டயருடைய சத்தம் அதுலயே கவனம் செலுத்திட்டு ஓட்டுவேன். ஆனா இந்த மியூசிக் கழக்கூத்தாடிக்கு பின்னால் டங்கர 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 டங்கன்னு மேளம் அடிக்கிற மாதிரி நமக்கு அது வந்து கேட்கிற அனுபவம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இட் இஸ் நாட் லிசனிங். நீ வந்து தனியா 10 நிமிஷம் உட்கார்ந்து கேட்கறது மட்டுமே வேலையா பண்ணணும். அது மட்டுமே ஒரு வேலையா இருக்கணும். அப்போதான் அந்த கேட்கிற அனுபவம் கிடைக்கும். அதுக்கு டைமே இல்லை. அது ஏதோ பை ப்ராடக்ட் மாதிரி செகண்டரி. இல்ல அது நம்ம என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் வந்து நான் மெடிடேஷன் பண்றேன், எனக்கு வரவே மாட்டேன்றது, மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகுது, அந்த அமைதி எனக்கு எத்தனை வருஷம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணா வரும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் பாட்டு கேளு. அது மெடிடேஷன் பண்ணணும்னு பிரயத்தனமா பண்ணாம அப்படின்னு சொல்லி அது அவளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதுலயும் என்னன்னா எப்பவுமே பரிச்சயப்பட்ட பாட்டே கேட்க கூடாது. பரிச்சயப்பட்ட பாட்டு கேட்கறது ஒண்ணு. இந்த ஆலாபன ஜஸ்ட் துருப்பது ஒரு 15 நிமிஷம் ஒருத்தர் ஒரு ராகத்தை எடுத்து சும்மா குவாய்ட்டா அவர் விஸ்தரிச்சு பிரசன்ட் பண்றாருன்னா நமக்கு பரிச்சயப்படாத பாட்டு லிரிக்ஸ் ஒன்றும் கிடையாது. வெறும் ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறார் ஒருத்தர் இன்ஸ்ட்ருமெண்டல், அதுதான் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா அப்ப அதுல வந்து அந்த வார்த்தை எனக்கு தெரியுமா தெரியாதா அந்த அனாலிசிஸ்குள்ள மைண்ட் புகுறதுக்கு இடமே இல்லாம மாட்டிக்கும். வெரி குட். நான் அது சொல்லுவேன், ஒரு 15 நிமிஷம் ஒரு பாசுரி கேளு, ஒரு நாள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எனக்கு அன்னைக்கு அவர் வாசிச்சது ரொம்ப பிடிச்சது, அதையே கேட்கிறேன் அப்படின்னு கூட வளர்த்துக்காது. எதையுமே அட்டாச்மெண்ட் வளர்த்துக்காது. புதுசா கேட்கும்போது அந்த விஸ்மயம் திரும்ப திரும்ப ஏற்படும். ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படும் அந்த பாட்டுல. அப்போ ஒரு ஒரு அந்த ஒரு விஸ்மயம் ஏற்படுறது. இது பாட்டுன்றது அந்த கடைசி ஃப்ரான்டியர். அதை மட்டும் கடன் வாங்கி அனுபவிக்க முடியாது, நம்மளேதான் இதனால அதுதான். ஆனா நீங்க வந்து இந்த அனுபவம் இன்டென்ஸா கிடைக்கக்கூடியது பாட்டுல, கரெக்ட், நான் சொல்லுகிறேன். பட் கொஞ்சம் டைல்யூட்டடா நீங்க வந்து நான் காலேஜ் படிக்கும்போது படிச்சா கூட சைக்கிள்ல போகும்போது ஒரு கடையை பார்த்தேன், அதர ஸ்ருங்கார் அப்படின்னு அதுக்கு பேரு, அந்த கடைக்கு பேரு. அதரம்னா உதடு, ஸ்ருங்கார்னா அழகுபடுத்துவது, அலங்காரப்படுத்துவது. நான் நைட்டு திரும்பி வந்துட்டு இருக்கேன் ஏதோ இதுல, உடனே கீழே இறங்கி அது என்ன கடைன்னு பார்த்தா பான் பீடா கடை, சிவப்பு. நான் வந்து இந்த பேர் ரொம்ப நல்லா இருக்குப்பா, இந்த மாதிரி பேர் நான் பார்த்ததே இல்லை. சதீஷ் பீடா ஸ்டால் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். அதர் ஸ்ருங்கார். அவன் யூபி பிராமண ஒருத்தன், திரிவேதியோ நம்ம பேர் வச்சிருக்கிறான். நான் பாராட்டியது அவன் சொல்றான், எனக்கு இந்த மாதிரி இந்த பேரை யாருமே கவனிச்சதில்லை, நீதான் ஃபர்ஸ்ட்னு சொல்லி. அப்போ 5 ரூபாய்க்கு ஐஸ் ஃப்ரிட்ஜில் வச்ச ஒரு பீடா, பனாரசி பீடா, 5 ரூபா. அப்போ நான் சொல்றது 40 வருஷம் முன்னாடி. அதை கொடுத்தான். இல்லைப்பா என்கிட்ட பைசா கிடையாது, நான் வேண்டாம். இல்லை இல்லை நீங்க ஃப்ரீயா எடுத்தீங்கன்னா. அந்த பீடாவை சாப்பிடும்போது ஒரு ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகி உள்ள அப்படியே தொட்டுன்னு போற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அது சாலிட் மெட்டீரியல், ஆனா அது என்னமோ தெரியல, உள்ள என்ன போட்டிருக்கான்னு தெரியாது. அப்படி ஒரு எக்ஸலண்ட் அனுபவம். ஆஹா, நீ உன்னுடைய பேரு மாதிரி உன்னுடைய வீடாவும் எக்ஸ்ட்ரீம் சூப்பர் ஸ்ப்ளெண்டிட் அப்படின்னு நான் நம்ம வார்த்தையே பொய்யான வார்த்தை. நீங்க என்னதான் ஸ்ப்ளெண்டிடு, சூப்பர்பு, எக்ஸலண்ட்டு அப்படின்லாம் சொன்னா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வார்த்தையில வெளிப்படாது. அந்த மாதிரி சின்ன ஆச்சரியங்கள் சாப்பாட்டு விஷயத்துல கூட கிடைக்கலாம். ஒரு விஷயத்தோட இன்ட்ரிகேசி, ஒரு ஏதாவது ப்ராடக்டோட இன்ட்ரிகேசியில கூட கிடைக்கலாம் அது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பெஸ்ட் வந்து சங்கீதம், அதுல சந்தேகமே கிடையாது. சங்கீதம் கொடுக்குற மாதிரி ஒரு ஆச்சரியங்கள், அதுவும் நல்லா பயிற்சி பண்ணினா ஒருத்தர் பாடும்போது, ஸ்வரமா பாடும்போது, அதுல அவர்களுடைய ஒரு நினைவு சுழிவு காட்டும்போது எக்ஸ்ட்ராடனரி, அது சந்தேகமே இல்லை. சந்தியா மேம் சொன்ன மாதிரி சொல்லுமா, சொன்ன மாதிரி இல்ல, நீங்க சொல்லுங்க. ராதா ஏதோ சொல்ல ஆரம்பிச்சேன். இல்ல, நான் சொல்ல வந்தேன், மியூசிக் வந்து அதுக்கு ஈடே கிடையாது. ஆனா நம்ம ஒரு புக்கு முன்னெல்லாம் புக்கு படிப்போம். புக்கு படிச்சானா நம்ம வந்து அது வந்து நம்ம மைண்ட் இமேஜினேஷனுக்கு நிறைய ஸ்கோப் கொடுக்கும்.
இப்ப அதே ஸ்டோரி நம்ம ராமாயணம் எல்லாம் இப்ப நான் படிச்சிருக்கேன். ஆனா நம்ம மைண்ட் ஒரு தனி ஒரு பிக்சர் இருக்கும். அந்த ஃபுல் ஸ்டோரி எதுவுமே நாட் ஒன்லி இது ஸ்பிரிச்சுவல். நம்ம சாதாரணமா ஒரு அலைகள்னு கல்கியோட ஒரு படம் படிச்சேன், புக்கு படிச்சேன். நீ படிச்சேன்னா நம்ம ஆக்சுவலி நம்ம அந்த ஈராக் போயிடும். அது வந்து அந்த சுதந்திர அந்த ஈராக் இது கதை அங்க ஈராக் போயிடும். நம்ம இப்ப வந்து நம்ம அதே டிவில பார்த்தானா நம்ம இமேஜினேஷனுக்கு ஒண்ணுமே விட்டு வைக்கிறது இல்ல. அவ என்ன காட்டுறாலோ அது அப்படியே நம்ம மைண்ட் ஏத்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அது வந்து நமக்கு இல்லைன்னா நம்ம ஏதாவது படிச்சோம்னா அது மைண்ட்ல நம்ம ஒரு அவாவா படிச்சது அவாவா பெர்செப்ஷன் தகுந்தாப்புல அவ ஒரு இமேஜினேஷன் பண்ணிப்பா இல்லையா? அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சொல்ற மாதிரி நம்ம ஒரு புக்கு படிச்சோம்னா அது படிச்சு முடிக்கச்சு யாரு கூப்பிட்டா கூட காதுல விடாது, அந்த மாதிரிலாம் நம்ம அது உள்ளே போயிடும். ஆனா அது படிச்சு முடிச்சுட்டு நீ அது நம்ம சிந்தனை பண்றச்சு அது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஃபீலிங் நம்ம வரமாட்டேங்குது. ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு சொல்றவன்ட்டு நான் சொல்லுவேன், ஹிந்தி செய்திகள் கேளுன்னு சொல்லுவேன். ஹிந்தி நியூஸ் உடனே அவன் இது பண்ணுவான். இல்லை டிவியில கேட்காத, ரேடியோவில் கேளுன்னு சொல்லுவேன். ரேடியோவில் கேட்கும்போது தான் நம்ம ஆக்சுவலாக வார்த்தைகளில் கவனிப்போம். டிவியில் என்ன பண்ணும், பாதி எனர்ஜி படம் பார்க்கறதுலேயே போயிடும். நிச்சயமா ஆடியோ எஃபெக்ட் வந்து ரொம்ப நம்முடைய ஃபோக்கஸ் அதிகப்படுத்தக்கூடிய இதுதான் ஆடியோ. காது ரேடியோல பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு பாட்டு ஞாபகம் வரும். அப்ப நம்ம உட்காந்து பாட்டு கத்துக்கணும், வேர்ட்ஸ் மெமரைஸ் பண்ணுங்கிற அந்த பாட்டு எடுக்க மாட்டோம். ரேடியோ பாட்டுக்கு பாடிட்டு இருப்போம், நம்ம பாட்டு கேட்டுட்டு இருப்போம். ஏதோ படிச்சு கணக்கு கூட போடுவேன் நான் பாட்டு கேட்டுட்டே. ஆனாலும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வேர்ட்ஸ், டியூனு, அந்த இன்டர்வியூட் மியூசிக் கூட நமக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும் மைண்ட்ல. அதான் ஃபோக்கஸ் தான். அந்த நீ சொன்ன மாதிரி தியானம்னு சொன்னா பாரு சந்தியா, இந்த தியானத்துக்கு ப்ரெலியூட் முன்னால மியூசிக் கேட்கறதே ஒரு மியூசிக். உதாரணத்துக்கு அருவியோடைய சத்தம். அந்த கொல்லிமலைன்னு ஒரு இடத்துல நான் ஒரு அருவியை பார்க்க போயிருந்தேன். கொல்லிமலை ராசிபுரம் கிட்ட எங்கேயோ இருக்கு. ஒரு நானும் எனக்கு கற்பனை இல்லை, நல்ல உயரத்துலேருந்து தண்ணி விழுது. ஒரு 100-150 சக்கரை மூட்டையை அவுத்து விட்டா மாதிரி இந்த தண்ணி கலர் மேலேந்து விழுது. அந்த சத்தம் இருப்பாருங்க, அதுலேயே சில வேரியேஷன்ஸ், மேலே இருக்கிறது, நடுவில் இருக்கிறது, பாறையில் விழுற சத்தம். அந்த சத்தமே வந்து தியானத்துக்கான ஒரு இதுவாக இருக்க முடியும். ஆனால் தியானத்தில் இதை தாண்டி போகணும். எக்ஸ்டர்னல் கருவிகள் இல்லாமல் உள்ளுக்குள்ளே நம்ம செய்யணும். பட் ஒரு ஆரம்பத்துக்கு இதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், செய்ய முடியும். ரிலியூட். சௌமியா ஏதோ சொன்னாளா? சௌமியா ஏதோ சொல்லிட்டு இருந்தா. இல்ல இந்த பாட்டு இதுதான் சொல்ல வந்தேன். சந்தியா மேம் சொன்ன மாதிரி மகாராஜபுரம் சந்தானம் ஒரு போஷம்போவை எவ்வளோ வாட்டி கேட்டாலும் அது அவ்வளோ பிரமாதமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு ஏதாவது கவலை இருந்தது கேட்டா அப்படியே அது அந்த பாட்டுக்குள்ள அவர் பாடுறதுதான் நம்ம முன்னாடி பாடுற மாதிரி தான் இருக்கும். லைவா பாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி ரஞ்சனி காயத்ரி கன்சர்ட்லாம் வந்து போனா கர்நாடிக் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. சங்கீதா சந்தியா சொன்னது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் வந்து எனக்கு சூரியகாயத்ரியோடைய பாட்டு அது ரொம்ப மனசுக்கு இதுவாக இருந்தது. என்ன ஆச்சு, ஒரு ஸ்டேஜ் 2-3 மாதம் டெய்லி கிளம்பினா சூரியகாயத்ரி, ராகுல் வெல்லால், அந்த பாவனி கோட்டா, அப்புறம் அந்த பங்காளி சட்டர்ஜி, அந்த பொண்ணு பேர் என்ன, சக்கரவர்த்தி. ஒரு ஆஹா என்ன பாடுறா, இதுலயே நான் மாட்டின்ட்டேன். அப்புறம் முடிவு பண்ணேன், இல்லை
சும்மா ஸ்கேன் பண்ணுவோம். சும்மா ஏதோ ஒரு நமக்கு அறிமுகம் இல்லாத யூடியூப் பாட்டு. எத்தனை பேர் என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 300 350 இருக்கு. இந்த மியூசிக் ஆடியோ போடுறோம், வீடியோ போடுறவங்க எத்தனை பேர், எவ்வளோ அழகாக பாடுறேன். நம்ம இது மாதிரி ஸ்ட்ரக் ஆயிடக்கூடாதுன்னு சொன்ன சந்தியா. ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்குன்னா அதுலயே கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் இத பண்ணி கேட்கலாம். ஆனா வந்து ஆமா கொஞ்சம் அதுலயே ஒரு சம்ஸ்காரம், அதுவும் ஒரு சம்ஸ்காரம் ஆயிடும்ல. இன்னொரு ஒன் சம்ஸ்காரம். நான் பாட்டு கேட்டா இவாழ்துதான் கேட்பேன் அப்படின்ற அளவுக்கு போகாம பி ஓப்பன் டு. ஏன்னா ரொம்ப அந்த புதுசா ஒண்ணு கேட்கும் போது அந்த ஒரு வாட்டி அந்த அந்த ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கறது யூ ஹாவ் டு பி சர்ப்ரைஸ்ட். கிடைக்கும். ஏற்கனவே அது நிறைய ஆமா வாட்டி ஆமா. கேட்டிருந்தா அந்த சர்ப்ரைஸ் வராது. ரொம்ப ஒண்ணு அதே மாதிரி தோன்றது. இவர் ஊத்துக்காடு அவரோட இதெல்லாம் கூட ரொம்ப நன்னா இருக்கும். கிருஷ்ணர் மேல பாட்டு அவர்தும் நன்னா இருக்கும். ம். இது மாதிரி வெங்கட் வேலு அது ஒரு மாதிரி ஒரு லூப் திரும்ப நம்ம அந்த நீங்க சொன்ன பிரைமரி ஐடியாக்கு வந்தா எனக்கு ஒண்ணு தோன்றது. இப்போ இந்த இதுக்கு ப்ரீவியஸ் சாப்டர்ல அவர் வந்து கிருஷ்ணர் வந்து he presents himself as the finest among every group இல்ல. பாண்டவர்கள்ல தனஞ்சயன் அந்த ஒரு ஒரு குரூப்ல ஃபைனஸ்ட் எதுவோ அது நான் அப்படின்னு அவர் சொல்லிட்டே வர்றாருல. இன்ஃபேக்ட் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, பாட்டு கேட்கறச்சோ இல்ல ஒரு அழகான ஒரு 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 காட்சியை பார்க்கும்போது, ஒரு சன்செட்டை பார்க்கும்போது, ஏதோ ஒரு அழகான பரவசத்தை கேட்கும்போது திடீர்னு ஒரு மெய்சிலிர்ப்பு ஏற்படுறது இல்ல. சோ ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பாட்டு அப்படின்னா அந்த பாட்டோட ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள கேட்கும்போது மைசிலிருக்கிறது, ஒரு அழகு, ஒரு நேச்சுரல் அழகுல ஃபைனஸ்ட பார்க்கும்போது விஷ்டரோமா ஆறோம் நம்ம. அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தையும் ஃபைனஸ்ட் வந்து பகவான் தான். பகவான் நீங்க ஒரு ஒரு பாட்டுல ஆஹா அப்படின்னு எங்க சொல்றீங்களோ அது பகவான். சோ நம்ம ஒரு வாட்டியும் விஷ்டரோமா ஆறுது வந்து பகவானுக்கு தான். பிகாஸ் அதுல கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம பகவான். அண்ட் our only response to பகவான் இஸ் ரோமாஞ்சனம், மெய்சிலிர்ப்பு. சோ அந்த மாதிரி பகவத் அனுபூதி, இப்ப இவர் சொன்னார்ல, வெங்கட் அண்ணா சொன்னார்ல, பகவத் அனுபூதி நேரா அவர் கண்ணுல பட்டா எப்படி தெரியும், எப்படி இருக்கும். அப்படி பட்டா நம்மளால திரும்ப சாதாரண வாழ்க்கைக்கு போக முடியாது போல இருக்கு. அதனாலதான் அவரு காட்சி தர மாட்டேங்கிறாருன்னா, அதனால ஒரு டைல்யூட்டட் ஃபார்ம்ல நமக்கு காட்சி எங்க கிடைக்கிறதுனா, எந்த விஷயத்த ரசிக்கும் போதும் அதோட உச்சகட்டம் நீங்க அனுபவிக்கும் போது நீங்க ஆக்சுவலி கடவுளை அனுபவிக்கிறீங்க. நம்ம சொல்லி இல்ல, அவர் கிருஷ்ணரே சொல்லி அந்த கிருஷ்ணர் சொன்ன விஷயம் பிரகாரம் பார்த்தான்னு நினைச்சுட்டா அது ரொம்ப இன்னுமே சுவாரஸ்யம் வந்துடும். ஃபைண்ட் த ஃபைனஸ்ட் இன் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ். ரோமாஞ்சனம் வர வரைக்கும் ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படின்னு கரெக்டா இதுவா இருக்கா உங்களுக்கு? வித்யா ஏதோ பேச வந்த வித்யா. ஆமா, நான் என்னன்னா எனக்கு நிறைய அனுபவம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும். ஆனா இப்ப கூட நம்ம சஷ்டி, கந்த சஷ்டி வந்தப்போ முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்கும் நம்ம முத்துமாரியம்மன் கோயில்ல. எனக்கு ரொம்ப க்ளோஸ் முருகர் அப்படின்னா, எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் முருகரை. எப்பவுமே என்னன்னா அந்த திருக்கல்யாணம் அப்போ அங்க கோயில்ல இருக்கிற ஐயர் வந்து ஏதாவது புடவை இல்ல மாலை இல்ல ஏதாவது ஒரு செலவுக்கு சொல்லுவாங்க. நான் டெய்லி போவேன். அங்க வந்து தினமும் அபிஷேகம் நடக்கும் முருகருக்கு அந்த சஷ்டி டைம்ல. அந்த மாதிரி போவேன் வருவேன். இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, இந்த வருஷம் போயிட்டு வந்தா ஐயர் யாருமே சொல்லல. எனக்கு என்னன்னா எல்லாருமே முருகருக்கு செய்யணும், அதனால அவரா நம்ம கிட்ட கேட்கணும், நாமளா போய் இதை செய்யறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். கடைசி அந்த திருக்கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் ஐயர் புதுசா மாறி இருந்தாரு. எப்பவுமே இருக்கிற ஐயருக்கு வந்து நான் கோயிலுக்கு எப்போதும் வர்றது தெரியும், ஏதாவது சொல்லுவாரு. இந்த வாட்டி சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு மாதிரி இதுவாகி எல்லாமே கொடுத்துட்டாங்களா முருகர் திருக்கல்யாணத்துக்கு அப்படி சொல்லிட்டு நானா போய் கேக்குறேன். அவர் இருந்துட்டு எல்லாரும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கோயில் பாக்குறவர் சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கோவம், எனக்கே தெரியுது, ஆனா நான் ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனா நீ என்கிட்ட எதையுமே வாங்கிக்கல இந்த வருஷம், உனக்கு என்கிட்ட எதுவுமே வேண்டாமா, உனக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல உனக்கு பாக்குறதுக்கு, உனக்கு திருக்கல்யாணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, அதனால நீ என்கிட்ட எதுவுமே கேட்கல. இது காலையில இருந்து எனக்கு அதே ஓடிட்டே இருக்கு. திருக்கல்யாணம் அன்னைக்கு நீ என்கிட்ட எதுவுமே கேட்கல, சரி பரவாயில்ல, உனக்கு நிறைய பக்தர்கள் வந்துட்டாங்க, உனக்கு என்ன தெரியல போல, அந்த மாதிரி யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அந்த யோசனை வந்துட்டே இருக்கு. அப்புறம் நான் திருக்கல்யாணத்துக்கு எப்போதும் தட்டு எல்லாரும் எடுத்துட்டு போவாங்க. நான் மனசே இல்லாம ஏதோ ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு கோயிலுக்குள்ளார போறேன். ஏதோ குலோப் ஜாமுன் அது மாதிரி ஏதோ ஸ்வீட் எல்லாம் வாங்கி தட்டு எடுத்துட்டு உள்ள போறேன்.
ஓடி வந்து ஐயர் வந்துட்டு வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சாமி, வாழைப்பழம் நான் கொண்டு வரல. கொஞ்சம் வாழைப்பழம் மட்டும் ஒரு தட்டுல வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? முருகருக்கு நான் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டே வரல, இங்கேயும் பார்த்தேன் யாரும் கொண்டு வரல, நீங்க ஒரு ஒரு தட்டு ஃபுல்லா வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சிருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீ என்ன சமாதானப்படுத்துறியா அப்படின்னு கேட்டுட்டே போயிட்டு அப்புறம் ஒரு தட்டுல வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அன்னைக்கு இருக்கும் போது, அதுக்கப்புறம் அன்னைக்கு எல்லாருக்கும் அந்த இதெல்லாம் முடிச்சு பிரசாதம் கொடுக்கும்போது எல்லாரும் வந்து குலாப் ஜாமுன் கொடுங்க, குலாப் ஜாமுன் கொடுங்க, நீங்க மட்டும்தான் வித்தியாசமா, எல்லாரும் என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீங்க குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எடுத்து வைங்க, எனக்கு எடுத்து வைங்கன்னு ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறம் வந்து முன்னாடி கூப்பிட்டு மணமகன் வீட்டார்னு சொல்லி உட்கார வைக்கும் போது, நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் சொன்னேன், நீ என்ன அந்த ஒரு உணர்வு என்ன சொல்றது, நீ என்ன சமாதானப்படுத்துறியா, எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி அப்படி நினைப்பேன் முருகரை. ஓ அப்பா, நீ என்ன சமாதானப்படுத்துறியா, நான் இந்த வாட்டி ஒன்னும் கேட்கல, நான் கோவமா இருக்கேன்னு நீ ஒரு ஒரு இதுக்கும் என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு சமாதானப்படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப க்ளோஸ்னஸ். மத்த வருஷத்தை விட இந்த வாட்டி ரொம்ப க்ளோஸா அந்த திருக்கல்யாணத்துல வந்து அவரையே பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப இதா இருந்தது. இன்னொரு முறை முன்னாடி ஒரு தடவை சாய்பாபா, நான் ஷீரடி சாய்பாபா எங்க அப்பத்தா சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க சொல்லிதான் நான் கும்பிட ஆரம்பிச்சேன். ஒரு தடவை மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் பாபா குடுக்குறேன். அந்த மல்லிகைப்பூ குடுத்துட்டு ரொம்ப நல்லா சூப்பரா கட்டியிருந்தாங்க. பூ எனக்கு எப்பவுமே அந்த ரொம்ப நல்லா கட்டியிருந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் பூ குடுத்துட்டு அப்படியே பாபாவை சுத்தி வராங்க. எல்லாருக்கும் திரும்ப அவர் பூ எடுத்து குடுத்துட்டே இருக்காரு. அந்த மல்லிகைப்பூ வாங்கும் போதே, ச்சே பூ ரொம்ப நல்லா இருக்கே, இதே பூ நமக்கு வந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி குடுத்துட்டு சுத்தி வந்தா, நான் குடுத்த அதே பூவை எடுத்து அவர் வந்து என் கையில குடுக்குறாரு. எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப எப்படி இது, நம்ம அப்ப அந்த பூ வாங்கி கொடுக்கும்போது நம்ம நினைச்சோம், சரி இந்த பூ ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பூ நம்ம நம்ம வாங்காம வந்துட்டோமே, நமக்கு இந்த பூவே நமக்கு வந்தா எப்படி இருக்கும்னு ஒரு சும்மா ஒரு செகண்ட் அந்த தாட் வந்தது. திரும்பி வரும்போது அதே பூ அத்தனை பேர் எனக்கு முன்னாடி அவ்வளோ பேர்லாம் கொடுத்துட்டு போறாங்க, அதே நான் போட்டு அதே பூவை எடுத்து என் கையில கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது மாதிரி நிறைய சாமி கிட்ட வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் வந்து நிறைய ரொம்ப புல்லரிக்கு, ரொம்ப ஆச்சரியமா சின்ன சின்ன விஷயம் நின்னு நிறைய நம்ம நம்ம யோசிப்போம், சாமி கிட்ட எதுவுமே வேண்டக்கூடாது, நம்ம போனோம்னா சாமியை பார்த்தோமா வந்தோமா அப்படின்னு. ஆனா ஒரு சில டைம் நம்மள அறியாமே நம்ம சில விஷயங்கள் ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட ஏதோ நினைச்சிட்டே வருவோம். அது அப்படியே நடக்கும் போது அப்ப நம்ம பக்கத்துலதான் அவர் எங்கேயோ இருக்காரு, இங்கதான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அனுபவம். அது ரொம்ப சந்தோஷம். ஆச்சரியத்தை கொடுக்குற அனுபவமா இருக்கும். ஆச்சரிய பாவனை. அது ரொம்ப நம்மளுக்குள்ளேயே அவசியமான இருக்கிற மாதிரி, ஆக்சுவலா நம்மளோடயே இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம், நம்ம மறத்து பக்கத்துல இல்ல. போயிடக்கூடாது. நம்ம உணர்ச்சியெல்லாம் ஆச்சரியப்படணும். நிறைய விஷயம் நமக்கு தெரியாத விஷயம், நமக்கு எதிர்பார்க்காத விஷயம், முன்னால் அனுபவிக்காத பல விஷயம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆச்சரியம் அது வந்து ரொம்ப அழகான ஒரு அனுபவம், உணர்ச்சி. சரி, யோகேஷம் சொல்லலாமா? முடிக்கமா யோகேஷம்? योगेशं सच्चिदानन्दं वासुदेवं व्रजप्रियं धर्मसंस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं, श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं।